Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. வா, அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போய் ஏதாவது சாப்பிடலாம். சீக்கிரம் வா. என்ன கிடைக்குமோ ஏதாவது கிடைக்கிறது உள்ள தள்ளுவோம். ஏமா கடைக்காரர, சூடா சமோசா இருக்கா? சீக்கிரம் சமோசா கொடு. அட கொய்யால, என்னடா கொண்டு வந்திருக்க? நான் சூடா சமோசா கேட்டா ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, கொண்டு போக மரியாதையா? ஏப்பா என்னப்பாச்சு? எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து பாக்குறீங்க? இங்க முடியாது மாட்டேன்ற வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது. என் நண்பனுக்கு இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க முடியாது. இதெல்லாம் நல்லா இருக்கு. மாட்டேன்னு சொன்னா தண்டனை கிடைக்குமா? எங்களை விடுங்க. எங்கடா தூக்கிட்டு போறீங்க? யாரு இது? விஜய் மலையா மாதிரியே இருக்கா? தம்பிகளா, மீசன்னா என்ன மாதிரி இருக்கணும்? இப்படி எல்லாம் மீசைய வளர்க்க கூடாது. இவங்க ரெண்டு பேரும் இங்க அந்த வார்த்தைய சொல்லிட்டாங்க. நம்ம கிராமத்திலேயே சொல்ல தடை விதிச்ச வார்த்தைய. அப்படியா? அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும். கண்டிப்பா கொடுத்தாகணும். சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்ய விருப்பப்படுறீங்க? தண்டனை கொடுப்பீங்களா? இல்லங்க, எங்க கிட்ட யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்லங்க. முடியாது மாட்டேன்னு சொன்னா தண்டனை கிடைக்கும்னு சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி தண்டனை கொடுப்பீங்க? சொல்லுங்க. கொடுக்க முடியாது. டேய் வாய மூடுறா. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன தைரியம்? 3 தடவை அதே வார்த்தையை திரும்ப சொல்லிட்ட. இந்த தடியம் பலமுறை சொல்லிட்டான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை நிச்சயம். வாங்க, ஆரம்பிங்க தண்டனைய. நான் என்ன பண்ண? மலைய உடைக்க போறீங்களா இல்ல வயல்ல ஏறு ஓட்டுறீங்களா? சொல்லுங்க. தலைவா, நாங்க ஏரே ஓட்டுறோம் தலைவா. சரி, போங்க போங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திடா. நம்மள ஏர் ஓட்ட சொல்லிட்டு கடைசியில மாடு மாதிரி கட்டி வச்சுட்டானுங்க. என்னால முடியல. எனக்கு முடியல. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அப்பா முடியலடா. வாய முடிக்கிட்டு ஏற ஓட்டுறா. ரொம்ப பேசினா ஓவரா ஓட்ட சொல்ல போறாங்க. அவன் யாரா? ஆளை பாக்குறதுக்கு மலைய தம்பி தலையா மாதிரியே இருக்காண்டா. சோம்பேறி. வாங்க வாங்க, இப்ப அடுத்த தண்டனைக்கு தயாராகிருங்க. உங்களால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நாங்க இப்பதான் வயல் முழுக்க ஏர் ஓட்டிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே இன்னும் 4 தண்டனை பாக்கி இருக்கு. லகலகலக்கா. அதனால இப்போ 5 ஆயிடுச்சு. டேய் மோட்டோ, வீங்கன வாயை திறக்காதடா. அப்படி திறந்தனா வாழ்க்கை முழுக்க இங்கே ஏர் ஓட்ட விட்டுற போறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு 2வது தண்டனை. சரி சொல்லுங்க, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறீங்களா இல்ல ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா, ஆறு எங்க இருக்கு? 10 கிலோமீட்டர் தூரத்துல தான். கிணத்துல இருந்து எடுக்கிறோம். சரி, உங்க விருப்பப்படியே 2 பேரும் போய் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க கிணறு தோன்றதுக்கு தேவைப்படுற சாமா. கிணறு தோண்டி அதுல இருந்து தண்ணி கொண்டு வாங்க. போங்க. கிணறு தோண்டணுமா? அதையும் நாங்க தான் தோண்டணுமா? உங்க 2 பேரோட விருப்பமும் அதுதானே. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்புறோம். நீங்களே கிணறு தோண்டாதானே அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்ப முடியும். இந்த செல்லையா நம்மள ரொம்ப நோக்கடிக்கிறான்டா. மண்டையா ஏதாவது பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. அடே மோட்டோ, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் மோட்டு குமாரா. கிணறுன்னு இப்ப கிணறு நல்லா தோண்டு. இவனுக்கு பயங்கரமான ஆளுகளா இருக்காங்க. எல்லா வேலையும் நம்மளே செய்ய விட்டுறாங்க மோட்டோ. செல்லையா, இந்தாடா தண்ணி. இனிமே இதுக்கு மேல எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். அடே மோட்டோ, இனிமே நீ உன் வாயை திறந்த அப்புறம் என்ன விட கெட்டவன நீ பார்க்கவே முடியாது. இதோட நீங்க 6 தண்டனை அனுபவிக்க வேண்டிய இருக்கு.
மூணாவது தண்டனைக்கு தயாராகிருங்க. சரி, பெயிண்டிங் பண்றீங்களா வீடு கட்டுறீங்களா? எது வேணும் உங்களுக்கு? இங்க பாருங்க தலைவா, நாங்க பெயிண்டிங்கே பண்றோம். ஏன்னா எங்க டிராயிங் ரொம்ப அழகா இருக்கும். அடடா, இது ரொம்ப அருமையான விஷயமாச்சு. இவங்க ரெண்டு பேரையும் பெயிண்டிங் பண்ண கூட்டிட்டு போங்க. ஆமா, இது எந்த இடம்ல? இதுதான் தலைவரோட மாளிகை. இதுக்கு தான் நீங்க பெயிண்ட் பண்ணணும். சீக்கிரம் செஞ்சு முடிங்க. ஏன்னா சந்திரமுகி வீடு மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணமா? ஆமா ஆமா, இதான் தலைவரோட மாளிகை. இந்த தண்டனையை நீங்க செஞ்சுதான் முடிச்சாகணும். கொண்டு வராங்க. ஓகே. ஹலோ, முட்டி போட்டா என்னாச்சு? தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க, நாங்களும் பெயிண்ட் அடிக்கணும். கஜா கஜா மாமியாரே, மோட்டோ பாத்தலாம் நீங்களுமா? அட என்னப்பா இது அநியாயமா போச்சு. நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா. டாக்டர் ஜட்கா, நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? அட பத்துலு, என் நண்பா, நாங்க ஒரு வாட்டி இந்த இடத்தை தாண்டி போய்கிட்டு இருந்தோம்ப்பா. அப்ப தெரியாம எங்க வாயில இருந்து மாட்டேன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போல இருந்து மாட்டேங்கிற வார்த்தை தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்குதுப்பா. என்னது, 3 முறை சொல்லிட்டியா? சீக்கிரம் நோட் பண்ண, சீக்கிரமா நோட் பண்ண. பூசணிக்க மாட்டியா? அந்த ஊர் தலைவன் தலையா இருக்கால, எங்களை வயல்ல ஏர் உழ வந்தா, அப்புறமா கிணறு நோண்ட வந்தாண்டா. எங்களால முடியல. அட மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, நீங்க மட்டும் இல்லப்பா, நாங்களும் ஒரு கிணறு தோண்டிட்டு தான்ப்பா இங்க வந்தோம். என் நடுமுதுகு தண்டு நகண்டு போச்சுப்பா. என்னால முடியலப்பா, முடியல. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது வரைக்கும் இப்படி வேலை செஞ்சதே இல்லையாப்பா. மொத்தம் வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. ஏதாவது தப்பிச்சு போக ஐடியா இருந்தா சொல்லுடா, சோம்பேறி. அதாவது வெளியில இருக்கிற அப்பாவிங்களை புடிச்சுக்கிட்டு வந்து இவங்க கிராமத்துல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது நம்ம பாடம் சொல்லி தரணும். மோட்டோ ஐடியா. அட இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணப்பா. நான் இப்பவே உன்னை பூதமா மாத்திடுறேன். ஆமா. சாப்பாடா சாப்பிடுறீங்க, நான் உங்களை சாப்பிட போறேன். இந்த கிராமத்து தலைவன் செல்லை அவன் நாங்க சாப்பிட போறோம். அவன் ஓய்வெடுத்து உண்டாயிட்டான். அவனை உண்டாக்காம நாங்க விட மாட்டோம். யாரு வேலை செய்யாம உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த குண்டு பசங்களை தான் முழுசா சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க தான் டேஸ்டா இருப்பாங்க. தொலைவா, எங்க எதிரலவா வா, பெரிய பிளேட்ல படுத்துக்கோ, நாங்க சாப்பிடணும். இல்ல, வேண்டாம், என்ன சாப்பிடாதீங்க. நான் வேலை செய்யறேன், உழைக்கிறேன். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். லக டாய் சோட்டா தலையா, நீ எப்படா வேலை செய்வ? மத்தவங்க உழைப்பை உறிஞ்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சோம்பேறி பையனி நீயா வேலை செய்வ? நான் இனி யாரையும் பிடிக்க மாட்டேன். நான் வேலை செய்யறேன், என்னை விட்டுடு. இனிமே எங்க வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம். எங்க எல்லாரையும் விட்டுடு. அட என்ன எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விட்டுடுன்னு. சரி, நாங்க இன்னைக்கு போயிடுறோம். ஆனா நாளையில இருந்து ஃபாலோ பண்ணுவோம். நீங்க வேலை செய்றீங்களா, வெட்டியா சுத்துறீங்களான்னு? லக்கா, நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போகலாம். உங்க தண்டனை முடிஞ்சு போச்சு. போங்க. இல்ல எங்களுடைய தண்டனை இன்னும் பாக்கி இருக்கு. அடே மோட்டோ, நீ என்ன காரியம்டா பண்ணிட்ட? நீ இப்ப 2 தடவை இல்லன்னு சொல்லிட்ட. அதனால உனக்கு 2 தண்டனை இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல உனக்கு எந்த தண்டனையும் கன்ஃபார்ம் ஆகல. நீங்க எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க. எங்க வேலைகளை நாங்களே செஞ்சு முடிச்சுக்கிறோம். நேரம் ஆகுது, போங்க. அட அது எப்படிப்பா முடியும்? நாங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்கப்பா. எங்களுக்கு கொடுத்த தண்டனையை நாங்க
நிறைவேற்றிட்டு தான் போவோம். அது வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டோம் நண்பா. இல்லப்பா இல்ல நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். ஐயோ ஜட்கா சார், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இப்ப நீங்க 5 தடவை இல்லன்னு சொன்னதுனால நீங்க 5 மாசம் இங்கே தங்கி இருக்க வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. சாரி நாங்க தப்பு பண்ணிட்டோம். தயவு செய்து இங்க இருந்து போங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா அவங்க வந்துட போறாங்க. வந்தாங்கன்னா எங்களை ஏன் சாப்பிட்டுவாங்கப்பா. இப்படி புலம்புறாரு? ஓஹோ, பூதம் உங்ககிட்டயும் வந்துச்சா? அது எங்க கிட்டயும் வந்துச்சு. ஆனா நாங்க வேலை செய்யறத பார்த்துட்டு அதுவா போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்க வேலையை நீங்களே தான் செய்யணும் ஜென்டில்மேன். சரிப்பா மோட்டு பத்துலு, வாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாம். வாங்க கிளம்புங்க, நம்ம போலாம். ஓ ஓ இனிமே நம்ம எல்லாரும் நம்ம வேலையை நாமளே தான் செஞ்சாகணும். வாடா கிரிக்கெட் மண்டையா. லக்க 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 லக்கா, அவங்க நம்மள முட்டாளாக்கிட்டு போறாங்களா? போடா, மல்லையா. அடி. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.